கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் துவக்கத்தில் இருந்து முடியும் வரை கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை குறைக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் கிரகநிலைகளில் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் துவங்கிய சில தினங்களிலே 2ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் 9, 10, 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்கும் இந்த மாதம் என்பது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் 3 இடங்களுமே அற்புதமான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ராஜி யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் என அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி கன்னிராசிக்காரர்கள் மனநிறைவை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணம் உருவாக்குகிறது. ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி வரை 9ஆம் இடத்திலும் 15ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானமாகிய 10லும் நுழைகிறார். எனவே பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதோடு தொழில் ரீதியான வளர்ச்சியையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்க போகிறது. இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறாருங்க. செவ்வாய் விரயத்தில் நுழைந்தாலும் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மனநிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் வலு சேர்க்கிறாருங்க. எனவே பல வகையில சிரமம் சிக்கல் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி 7ல் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி 6ல் தான் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறார் சனி. அவருடன் இணைந்து ராகுவும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் தவிர்க்கப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடாத பல காரியங்களிலும் கூட இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுமைக்கும் வலம் வருகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஜென்மத்தை விட்டு விலகி இருக்கிறார். எனவே பல்வேறு வகையான விரய செலவுகளும் அலைச்சலும் ஏற்பட்டாலும் கூட மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே மிக சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். இப்படி நவ கிரகநிலைகள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும்
சனி, செவ்வாய், சூரியன், புதன் என பெருவாரியான கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என அனைத்தையுமே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கைகூட போகிறது. குறிப்பாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் ராகு இணைவு காரணமாக இந்த தருணத்தில் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடும். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6ல் பதிவதால் வருமான உயர்வு பெறுவதோடு மட்டுமல்லாது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல், சிரமம் இந்த தருணத்தில் விலகும். பயணங்கள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல அங்கீகாரம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அனைத்தும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. தவறவிடாமல் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது மிக அற்புதமான வாய்ப்பு தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்துகள், குடும்ப ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் சில எதிர்பாராத தொந்தரவுகள் வருமே தவிர நன்மை விளைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே இதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் இந்த தருணத்தில் உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதலை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அளவோடு மேற்கொள்ளலாம். இந்த தருணத்தில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகும். மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் மக்கள் மத்தியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவாகவே அமையக்கூடிய வகையில் இந்த தருணம் உங்களை தேடி வரப்போகிறது. அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் சிறப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம், ராசியின் அதிபதியான புதன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் பல மாதங்களாக முயற்சி செய்தும் வெற்றி பெறாத சூழலில் அவற்றில் மிக நிறைந்த மனநிறைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் நிறைவாக பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும்.